வறுமையிலும் செம்மை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு போகிற பேருந்து, அது நடத்துனர்களா பேருந்து, ஓட்டுநர் மட்டுமே ஓட்டக்கூடிய ஒரு பேருந்து. அந்த பேருந்து போய் சேர்ந்த பிறகு அந்த பலகையை மாற்றுறதுக்காக அந்த ஓட்டுநர் பார்க்குறாரு. அந்த நேரத்தில் காலுக்கடியில் ஒரு பை இருக்குது. அந்த பையை திறந்து பார்த்தா நகையும் பணமுமா இருக்குது. அதை எடுத்து வச்சுக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு சுற்றி பார்க்குறாரு, யாராவது வராங்களான்னு. ஒரு பெண் அப்படியே பதட்டத்தோட கண்களெல்லாம் தார தாரையாக அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தில் அழுது கொண்டே அந்த அம்மா வருகிறாங்க. பார்த்துட்டு என்னன்னு விசாரிக்கும் போது தங்களுடையது அப்படிங்கிறாங்க. விவரங்களை எல்லாம் கேட்டு வாங்கி கொண்டு மேலதிகாரி வைத்துக்கொண்டு அந்த திருப்பி கொடுத்துட்றாரு. கிட்டத்தட்ட 13 பவுன் நகை, பணம் எல்லாம் சேர்ந்து ஒரு 15 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு தொகை. அந்த ஓட்டுநருக்கு பெயர் சிவக்குமார், திருவண்ணாமலை சென்னை ஓட்டுநர். அந்த ஓட்டுநர் நினச்சிருந்தா அந்த பணத்தை எடுத்துருக்கலாம். எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை, எதுவுமே இல்லை, எதை வேணாலும் செய்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை என்பது அன்றாட பிழைப்பில் ஓடக்கூடிய வாழ்க்கை இருந்தாலும் கூட நாம் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நினைத்து அவர் கொடுத்துருது இல்லையா? இதுதான் வறுமையிலும் செம்மை. அதனால தான் மூதுரையில் சொல்கிறாங்க, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. வணக்கம்.